பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்மோடு இணைகிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ஷபீர். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு கூட்டணிக்காக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அவர் அது குறித்து பேச மறுத்து இருக்கிறார். மக்கள் பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? இல்ல, எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் முதல்ல மக்கள் பிரச்சனையில் தான் தொடங்கும். அந்த அடிப்படையில அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையும் தற்போது அதே வெளிப்புறத்துல மக்கள் பிரச்சனைக்காக நாங்கள் ஒன்று கூடினோம், பேசினோம், விவாதித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. பட் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் பிரச்சனைக்காக டெல்லி வரைக்கும் போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சரை சந்தித்து நேரம் கொடுத்து எல்லா மூத்த தலைவர்களையும் கூப்பிட்டு போய் பேசுறது அப்படின்றது ரொம்பவே வியப்பாக இருக்கிறது. ஏன்னா இங்க பல அமைச்சர்கள் வராங்க, பல அமைச்சர்களை சந்தித்து பேசணும்னா அவங்க இங்கேயே பேசிடலாம், அல்லது கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கலாம். கவர்னர்கிட்ட கொடுக்கறது மத்திய அரசுகிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே இந்த சந்திப்பு அப்படின்றது ஒரு கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு தொடக்கம், ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுல நான் ரொம்ப முக்கியமா என்ன பாக்குறேன் அப்படின்னா, இது நேரடியாக டெல்லியுடைய பாஜக தலைமையே இந்த கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். அந்த விஷயத்தை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். அமித்ஷா தரப்புல இருந்து ரொம்ப உறுதியாக தமிழ்நாட்டுல அதிமுகவுடன் கூட்டணி இருக்க வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பம். அதை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக நமக்கு தெரிகிறது. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசின விவகாரங்கள், அதுக்கப்புறம் தலைவர்களை கொச்சைப்படுத்தியது, அது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சைகள், இதுக்கு பிறகு அண்ணாமலை சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி தேவையில்லை அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தற்போது மாறி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாஜக தலைமைக்கும் டெல்லியில நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. டெல்லி தான் இறுதி முடிவை எடுக்கும். டெல்லி தான் தற்போது இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக பாஜகவுடைய தலைமை அப்படின்றது அதை உறுதியாக தெரிவித்திருக்கிறது. கூட்டணி இறுதி செய்வது, இந்த மாதிரி எவ்வளவு தொகுதிகள், என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் தேர்தல் நெருங்கும் போதுதான் அது வெளியே வரும். பட் இந்த சமயத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்க முடியுமா? மீண்டும் அதை எப்படி சரி செய்வது? ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்க அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் கூட்டணி அப்படின்னா அது ஒட்டுமொத்த அலைன்ஸுக்கே அது நெகட்டிவ் ஆயிரும். அப்ப மக்களுடைய மனங்களை தயார்படுத்த வேண்டும். அதற்கு முன்பு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக தொண்டர்களுடைய மனங்களை தயார்படுத்த வேண்டும். குறிப்பாக அதிமுக தொண்டர்களுடைய அந்த அவங்களுடைய அந்த மன ஓட்டம் இருக்கு இல்லையா, அதை சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் என்பது ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஏன்னா ஓட் டிரான்ஸ்பர் நடக்கணும். இப்ப பாஜக போட்டியிடுகின்ற தொகுதிகள்ல அதிமுக காரங்க வேலை செய்யல, அல்லது அதிமுக ஓட் டிரான்ஸ்பர் ஆகலன்னா அது பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஆயிரும். கூட்டணிக்கான அந்த மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும். அதே சமயம் தமிழக பாஜக தலைமை மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கறதுக்கான ஒரு பேச்சும் தற்போது எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் கூட்டணி குறித்து அதிமுக அறிவிக்குமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்திருக்கீங்க. நன்றி ஷபீர், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.